ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நம்மளோட நிஃப்டி லெவல்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் இண்டிகேட்டரை வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்லேருந்து உங்கள் சார்ட்டில் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஐ சிம்பிள் வரும். அப்படின்னாக்கா என்னென்னா, நம்ம வந்து இங்கே உள்ள வந்து பேராமீட்டரில் சில இன்புட்ஸ் கொடுக்கணும். அது என்னங்கிறது தான் இங்கே நம்ம சரியாக கொடுக்காமல் இருக்கோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பேராமீட்டர் செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு இந்த இடத்துல பேஸ் ஸ்ட்ரைக்குன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ். அதாவது இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து அக்டோபர் 6. இப்போ இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவலை தான் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சோடனே ஜென்ரேட் பண்ணுறோம், அல்லது நாளைக்கு மார்க்கெட்டில் லைவில் பண்ணுறோம். அப்போ அக்டோபர் 6 இன்றைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள், இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25,070 இருக்குது. அதுவே அதுக்கு மொதல் நாள் பாருங்கள், இங்கே அக்டோபர் 3 அன்னைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது, 24,895. அதுக்கு மொதல் நாள் பாருங்கள், இங்கே அக்டோபர் 1 அதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. அது வந்து 24,851, கிட்டத்தட்ட 53 அது எக்ஸாக்டாக. ஸோ 53, ஓகேங்களா. அப்போது இப்போ இந்த 3 நாள், இப்போ இந்த வீக் எக்ஸ்பிரி அக்டோபர் 7 அன்னைக்கு எக்ஸ்பிரி போகுது, டியூஸ்டே. அக்டோபர் 6 மண்டே. 4th 5th சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இல்லை. 3rd அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது, ஃப்ரைடே. 2nd அன்னைக்கு காந்தி ஜெயந்தி லீவு. அடுத்து 1st அன்னைக்கு டியூஸ்டே. அப்போ இந்த வீக்கில் இருந்த இந்த 3 நாள் தான் ட்ரேடிங் டே. இந்த 3 நாளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே அக்டோபர் 1 நம்ம எடுக்கிறோன்னா, அப்போ செப்டம்பர் 30 க்ளோசிங் ப்ரைஸ் தான் நமக்கு வேணும். செப்டம்பர் 30 க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள், 24,634. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸை கொடுக்கணும். இப்போ நம்ம அக்டோபர் 1க்கான லெவல் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நீங்கள் ஈஓடியிலே ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே இருந்து ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிட்டோ அல்லது லெவல் எடுத்துகிட்டோ போகணுன்னா நீங்கள் ஈஓடியிலே பண்ணிக்கலாம். இல்லைனா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த இதை வச்சா போதும், ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை. ஓகேங்களா. அப்போது அக்டோபர் 1 நீங்கள் ஈஓடியில் பண்ணுறீங்களா, லைவ் மார்க்கெட் பண்ணுறீங்களோ, எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. அதுக்கு மொதல் நாளோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. அப்போ இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, 24,634. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை, 100 தான் எடுத்துக்கிறோம். அப்போ 50க்கு கீழே என்ன வேல்யூ இருந்தாலும், 49ன்னு இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்க 100க்கு போயிடணும். அப்போ இங்கே 24,634ன்னு இருக்குனாக்கா நீங்கள் கீழே இருக்க 100 24,600 வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும். இதுவே மேலே இருக்குது, இப்போ இங்கே பாருங்கள் 24,853னா 50க்கு மேலே 3 பாயிண்ட் தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்க 100க்கு போயிடணும். 24,853னா 24,900, அவ்வளோதான் ரூல். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, அக்டோபர் 1 நம்ம லெவல் ஜென்ரேட் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே உள்ளே வரோம். அப்போ 24,634னா நம்ம 600 கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 24,600 இந்த மெனு ட்ராப் டவுன் இருக்கு இல்லைங்களா, இதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாகவும் இங்கே டைப்பும் பண்ணலாம். 24,600ன்னு நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அப் டவுன் இதை ஏரோவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப் பண்ணால் 700, கீழே பண்ணால் 600. ஸோ 24,600 வச்சுட்டோங்களா. இயர், இந்த வருஷம் என்ன வருஷம், 2025. மந்த்து, இந்த மாதம் என்ன மந்த், அக்டோபர். அப்போ 10ஆம் மாதம். டேட்டுங்கிறது வந்து எக்ஸ்பிரி டேட்டு. என்ன டேட் வைக்கணும்னா எக்ஸ்பிரி டேட். இந்த வீக்கோட எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7th அக்டோபர். அது எங்கே பார்க்கணும்னா, இங்கே நிஃப்டி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷனுக்கு வந்துட்டு இங்கே ஆப்ஷனுக்கு கூட போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது தான் உங்களோட எக்ஸ்பிரி டேட்டு. அப்போ 7th. இன்கேஸ் இந்த நாள் லீவாக இருந்தால் அதுக்கு மொதல் நாள் வரும். அப்போ நீங்கள் எக்ஸ்பிரி இங்கே வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. 7th தான் எக்ஸ்பிரி. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே வரோம், வச்சுட்டோம். இயர் 2025, மந்த்து 10th மந்த் அக்டோபர், டேட்டு எக்ஸ்பிரி டே 7. ஓகேங்களா, வச்சுட்டோம். இப்போ இங்கே நமக்கு என்ன வேணும், ப்ரீமியம் பேஸில் கால்குலேட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பேர் வந்து எஸ்ஆர் லெவல்.
அடுத்து OHLCங்கிறது பிரைஸ் ஆக்ஷன் ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் லெவல். அடுத்து ஸ்விங்ஸுங்கிறது வந்து இன்ட்ராடே ஸ்விங் லெவல். அன்னைக்கு தான் ஜென்ரேட் ஆகும். இதை 3யும் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி செப்டம்பரை வச்சு அக்டோபர் 1க்கு நம்ம லெவல் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த லெவல் ஜென்ரேட் பண்ணோடனே உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க க்ரீன் வந்து சப்போர்ட்னா இதுக்கு மிட்டில் ஒரு லெவல் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மிட் ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா நமக்கு காலில் பயஸ். அப்போ அன்றைக்கி வந்து காலில் தான் காலையில் ட்ரேட் எடுக்கணும். இந்த ஜோனுக்கு போயிட்டு திரும்பிச்சுன்னா புட்டில் பயஸ். அப்போ நம்ம புட்டில் போயிட்டு நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை பாருங்கள், பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுதுன்னா திரும்ப காலில் பயஸ். அப்போது இங்கே மிட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் கால். இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு போனால் திரும்பவும் கால். அதே மாதிரி மிட்லேருந்து இந்த லெவலுக்கு வர வரைக்கும் புட்டு. இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போகுது, ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுதுன்னா புட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து திரும்பினாலோ அல்லது இங்கேருந்து திரும்பினாலோ தான் நமக்கு மாறும். அப்போ இங்கே போயிட்டு இங்கேருந்து திரும்பினா நம்ம புட்டுக்கு மாறிடுவோம். கீழேருந்து வந்து சப்போர்ட்லேருந்து திரும்பினா காலுக்கு மாறிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் சார்ட்டுக்கு போய் அந்த இடத்துல நமக்கு அங்கே கொடுத்துருக்க என்ட்ரி டைப் படி என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த லெவல். செகண்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய OHLC ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஓப்பன் டைப் நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் வந்து ஓப்பன் ப்ரைஸு. ஓகேங்களா? அப்போது இது இந்த மேலே இருக்கக்கூடிய ரெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, கீழே இருக்க க்ரீன் வந்து ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸு. க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து ஒரு லெவலாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து மேல் நோக்கி போகுது. அப்போ க்ளோஸ்க்கு மேலே போனால் என்னது? புல்லிஷ் பயஸ். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் படியும் காலையில் புல்லிஷ் பயஸில் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து 3 மெத்தட் உள்ள கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஜோன் மட்டும் வச்சு எடுத்திங்கனாலும் மிட் ஜோன்லேருந்து மேல் நோக்கி போகுது, ஸோ புல்லிஷ் பயஸு. இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கன்ஃப்ளூயன்ஸ் போடுறீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே ப்ரைஸ் போகுது, ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே போனால் புல்லிஷு. அவ்வளோதான். அப்புறம் ஸ்விங்ஸு, இன்ட்ராடே ஸ்விங் எடுக்கிறீங்க. இப்போ காலையில் பயஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது? அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த இன்ட்ராடே ஸ்விங் கொடுத்துருக்கோம். இதில் நார்மல் ஸ்விங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்விங், ஸ்ட்ராங் ஸ்விங்குங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இம்பல்சிவ் மொமெண்ட் இருக்காங்க, நம்ம உள்ளேயே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் நார்மல் ஸ்விங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது பிளாட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குன்னா இது வந்து என்ட்ரி கிடையாது, இது நடந்து முடியணும். இந்த கேண்டில்ல இருந்து 4 கேண்டில் 1, 2, 3, 4 கேண்டில் முடிஞ்ச உடனே தான் இந்த லெவல் பிளாட் ஆகும். ப்ரைஸ் திரும்ப இந்த லெவலுக்கு வந்து திரும்பிச்சுனா தான் நமக்கு பயஸ். அப்போ இந்த இடத்துல செல் பாருங்கள், இங்கே நடந்து முடிஞ்ச லெவல் பிளாட் ஆயிருக்கு, திரும்ப இங்கே செல் பிளாட் ஆகுது. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரைஸ் வருது திரும்புதுன்னு நம்ம புட்டில் போகக்கூடாது. ஏன்னா ஓவராலாக நம்ம எங்கே இருக்கோம்? மார்க்கெட் வந்து புல்லிஷ் பயஸில் இருக்குது. அப்போ நீங்கள் புல் சைடில் இருக்கக்கூடிய ரீடெஸ்ட் தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து ஒரு லெவல் வந்தது, அதை விட்டுருங்க. திரும்ப மார்க்கெட் என்ன சொன்னோம்? அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சேம் சைட் போகுதுன்னு சொன்னோம். அப்போ ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆச்சு. திரும்ப பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்து தொடுது ப்ரைஸ். இந்த ஹையில் கோடு போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்த வந்து தொட்டுட்டு போகுது. அப்படின்னா இப்போ இந்த டைமில் கரெக்டாக நமக்கு வந்து என்ட்ரி வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கால்குலேட்டர் ப்ரீமியமில் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பயஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடிஷ்னல் கன்ஃப்ளூயன்ஸ்க்கு நீங்கள் OHLC வச்சு ஓப்பன் டைப் எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுதா, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா, ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னல் பயஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் மார்னிங் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்விங்ஸை யூஸ் பண்ணி ரீடெஸ்ட் லெவல்லையும் நீங்கள் எந்த சைடு போகுதுங்கிறத நீங்கள் பயஸ் எடுத்துக்கலாம். இதே தான் அடுத்த நாளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நாள் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் எங்கே போய் முடிஞ்சிருக்கு? இங்கே முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ இதோட லெவல் என்ன பண்ணியிருக்கோம்? 24,853. அப்போ 853னா 24,900 வைக்கணும் இல்லைங்களா? அப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் பாருங்கள் 24,900 மாத்துறேன். மந்த்து, இயரு, எக்ஸ்பிரி டேட் எல்லாமே சேம் தான். ஓகே கொடுத்துட்றோம். இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். அடுத்த நாளுக்கான லெவல்ஸ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயுமே வந்துட்டு நான் 3 லெவலையும் ஆஃப் பண்ணிட்டு 1 பை 1 நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வந்து ஃபஸ்ட்டு SR லெவல் மட்டும் வச்சுக்கோ. SR லெவல் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த லைன்ஸும் ரிமூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். SR லெவல் மட்டும் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து காலையிலேயே கீழே இங்கே இந்த ஜோனுக்கு வந்துருச்சு. இந்த ஜோனுக்கு வந்து திரும்பினா நமக்கு என்ன ரூலு? காலில் தான் பை எடுக்கணும். கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த ஜோனுக்கு மேலே போயிட்டு திரும்பினா புட்டில் பை, இங்கே வந்துட்டு திரும்பினா காலில் பை, இந்த ஜோனுக்கு வெளியே போனால் காலில் பை, இந்த ஜோனுக்கு வெளியே போனால் புட்டில் பை. அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே மிட் ஜோன்லேருந்து கீழ் நோக்கி வரும்போது புட்டில் பை, மிட் ஜோன்லேருந்து மேல் நோக்கி போகும்போது காலில் பை. ஸோ இந்த 6 கண்டிஷன் தான்.
அப்ப இங்க வந்து தொட்டுருச்சு. அப்ப கால்ல தான் பை. ஈவினிங் வரைக்குமே மேல போய் தொடல. அப்ப கால்ல பை. அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் லெவல வந்து நான் எனேபிள் பண்றேன். பிரைஸ் ஆக்ஷன் லெவல் படி பாருங்க. ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுது. அப்போ கால் தான் பை இல்லைங்களா? அப்ப கால்ல பை. அடுத்து இன்ட்ராடே ஸ்விங்ஸ நான் ஆன் பண்றேன். அடுத்து காலையில பை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் வருது அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நான் இன்ட்ராடே ஸ்விங்ஸ் ஆன் பண்ணிட்டு மத்தத ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஸ்விங் வந்தது. இங்க ரீடெஸ்ட். அப்ப இதுல ஒரு ட்ரேடு. அடுத்து இங்க ரீடெஸ்ட் ஆவல. இந்த ஜோனுக்கு இங்க ஒரு ரீடெஸ்ட். அப்ப இதுல ஒரு ட்ரேடு. அப்ப எல்லாமே கால் தான். காலையில காலு. அடுத்து இந்த ரீடெஸ்ட்ல ஒரு கால் ட்ரேடு. இந்த ரீடெஸ்ட்ல ஒரு கால் ட்ரேடு. அப்ப 3 ட்ரேட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அவ்வளோதான். அப்ப இந்த 3 கண்டிஷனும் லெவல்ஸும் எப்படி உங்களுக்கு வந்து கிளியரா எந்த டைரக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிடுது. இப்ப நீங்க ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் போனீங்கன்னா, அங்கேயும் அடிஷனல் என்ட்ரி சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல் படி தான் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. நீங்க பயாஸ் எடுக்கிறீங்க. அங்க சிக்னல் படி என்ட்ரி எடுக்கிறீங்க. அப்போ 2யும் கம்பைன் பண்ணும்போது உங்களோட அக்யூரசி வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும். அடுத்த நாள் பாருங்க. இந்த நாள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு குளோசிங் பிரைஸ் வந்து 24,880க்கு மேல இருக்கு. அப்ப 24,900 தான் லெவலுக்கு நம்ம இங்க வைக்கணும். எக்ஸ்பைரி மந்த், இயர் எல்லாமே அதே தான். எஸ்ஆர் லெவல், ஓஹெச்எல்சி லெவல் ஆன் பண்ணிட்டோம். நார்மல் ஸ்விங் ஆன் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாருங்க, பிரைஸ் எங்க பாருங்க. இந்த எஸ்ஆர் படி பார்த்தீங்கன்னா, மிட் ஜோனுக்கு மேல இருக்கு. அப்ப புல்லிஷ் பயாஸ். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. டுடே ஓப்பன், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது. அப்பயும் புல்லிஷ் பயாஸ். அப்ப காலையிலேயே புல்லிஷ் பயாஸ். அதுக்கப்புறம் இந்த லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப சேம் சைட் போனாலும் புல்லிஷ் பயாஸ். அப்ப இன்னைக்கு ஹோல் டே கால்ல மட்டும் தான் பை. ஸோ அத தான் வந்துட்டு நமக்கு இங்க அக்டோபர் 3 பாருங்க. ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம்ல கால்ல பைங்களா? அப்ப மேல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கால் பிரைஸ் தான் மேல இருக்கு. அதுல பை. இதுல 3 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கு. அதுபடி நீங்க பை எடுத்துக்கலாம். அடுத்து அக்டோபர் 3 நம்ம என்ன சொன்னோம்? ஹோல் டேவும் கால்ல தான் பை. பாருங்க 1, 2, 3, 4, 5 எல்லா அமௌண்ட்டும் கால் சைடு தான் குடுத்துருக்கு. அக்டோபர் 6 ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி ராலி. அன்னைக்குமே கால்ல தான் பை. அன்னைக்குமே பாருங்க கால் சைடு போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இத 2யும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது, நமக்கு ஆல்ரெடி இங்க சொன்னது 3 நாளும் நம்ம பார்த்தோம். 3 நாளுமே கால் தான். அக்டோபர் 1 கால் கால் தான். அக்டோபர் 3ம் கால் தான். அக்டோபர் 6ம் கால் தான். இது 3மே இங்க பயாஸ் நம்ம கிளியரா எடுத்துட்டோம். அப்போ அந்த டைமுக்கு அங்க போய் ஸ்கேல்பர் பிரீமியத்துல பார்த்தீங்கன்னா, கால் சைடு இருக்கக்கூடிய என்ட்ரீஸ் வந்து 3 என்ட்ரி டைப் 3 டைம் ஃப்ரேம் படி நீங்க என்ட்ரி எடுத்து அழகா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 டேஸ் ட்ரையல் குடுக்கும்போது இந்த 2மே குடுத்துறோம். ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் அண்ட் நிஃப்டி லெவல்ஸ். நீங்க வைக்க வேண்டியது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பிரைஸ். லீவா இருந்தா லீவுக்கு மொத நாள். ஃப்ரைடே அன்னைக்கு என்ன க்ளோஸோ அதுதான் மண்டேக்கு. நடுவுல லீவ் வந்தாலும் அதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னவோ அதுதான். அதே மாரி எந்த இயரு, எந்த மந்த்து அண்ட் டேட்டுங்கிறது கரண்ட் எக்ஸ்பிரி. என்ன டேட்டோ அந்த எக்ஸ்பிரி டேட்ட நீங்க வச்சிரணும். உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அத நீங்க ஆன் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ நம்ம 3 டேஸ் ட்ரையல் குடுக்கும்போதே, நம்ப கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கோர்ஸ பத்தின எல்லா என்ட்ரி டைப்பு, இதுல என்னென்ன என்ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன டைம் ஃப்ரேம் இருக்கு, இத எப்படி ட்ரேடிங் வியூல யூஸ் பண்ணணும், ஈவினிங்ல இருந்து இந்த பயாஸ்லாம் எப்படி எடுக்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த 5 ஸ்டெப் பயாஸு எல்லாமே நான் கிளியரா குடுத்துருக்கேன். அத நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு 3 நாளு லைவ் மார்க்கெட்ல நீங்க ட்ரையல் வாங்கி, அது எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த லைவ் மார்க்கெட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, அத டீம்ல வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸும் உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு நீங்க மந்த்லி, இயர்லி அண்ட் ஒன் டைம் பே பண்ற மாரியும் நானு இது பண்ணி குடுத்துருக்கேன். அது எப்படி வேணுமோ நீங்க டீம்ல பேசிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.